Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய My Jio ஆப்ல நம்ம எப்படி ஆன் டு பேவை கேன்சல் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ நீங்க உங்களுடைய Jio ஆப்ல நீங்க ரீசார்ஜ் பண்றதுக்காக உங்களுக்கு தெரியாமலே பாத்தீங்கன்னா ஆன் டு பே நீங்க எனேபிள் பண்ணிடுவீங்க. நீங்க ஆன் டு பே நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து அமௌண்ட் டெபிட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா கரெக்ட்டா அந்த மந்த்லி நீங்க செட் பண்றீங்களோ இயருக்கு செட் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கவுண்ட் மணியை டெபிட் பண்ணிடுவாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலுக்கு ரீசார்ஜ் ஆயிடும். நீங்க எந்த மொபைல் நம்பர் கொடுத்துறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ரீசார்ஜ் ஆயிடும். ஓகே, நீங்க இது போல நீங்க ஆட்டோ பே எனேபிள் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம எப்படி அந்த ஆட்டோ பேவை நம்ம கேன்சல் பண்றது, டீஆக்டிவேட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிபிகேஷன் சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய My Jio ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. My Jio ஆப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ்ல இருக்கும். உங்களுடைய ஹோம் பேஜ்ல இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல பாருங்க ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு பாருங்க. உங்களுடைய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் என்னுடைய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இந்த ப்ரொஃபைல் பேஜை நீங்க லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல பாருங்க செட்டிங்ஸ் சொல்லிட்டு இருக்கும். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் செட்டிங்ஸ் கிளிக் பண்றேன். இப்போ நீங்க செட்டிங்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு செட்டிங்ஸ் பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ இந்த செட்டிங்ஸ் பேஜ்ல பாருங்க உங்களுக்கு பேமெண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. பேமெண்ட் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. பேமெண்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஷோ ஆகும் இந்த பேஜ். இப்போ இதுல பாருங்க ஆட்டோ பே சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. Jio ஆட்டோ பே சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. Jio ஆட்டோ பே அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல பாருங்க இப்போ நீங்க ஆட்டோ பே ஆன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பிளான் இதுல ஷோ ஆகும். ஓகே, இப்போ பாருங்க இதை நீங்க கேன்சல் பண்ண போறீங்க அப்படின்னா கீழ பாட்டம்ல டீஆக்டிவேட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. டீஆக்டிவேட் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் டீஆக்டிவேட் கிளிக் பண்றேன். இப்போ நீங்க டீஆக்டிவேட் நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி ஒரு பாப்பப் வரும். டீஆக்டிவேட் Jio ஆன் டு பே சொல்லிட்டு இப்போ இதுல பாருங்க எஸ் டீஆக்டிவேட் சொல்லிட்டு இருக்கு. எஸ் டீஆக்டிவேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் எஸ் டீஆக்டிவேட் அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்போ நீங்க எஸ் டீஆக்டிவேட் கிளிக் பண்ணி அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா டீஆக்டிவேட் ஆயிடும். இப்போ பாருங்க டி ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா டி ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, கேன்சல் பண்ணியாச்சு. இப்படி தான் நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுடைய My Jio ஆப்ல ஆட்டோ பே கேன்சல் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. Thank you friends.